will be இந்த வார்த்தையை எங்க யூஸ் பண்றதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கன்ஃபியூஸ் ஆயிருக்கா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் கடைசியில கொடுக்க போற டாஸ்க் சூப்பரா இருக்க போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ என்னன்னு பார்க்கலாமா? சோ will be அப்படிங்கறது நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும், எதிர்காலத்துல நடந்து கொண்டிருக்கும்னு சொல்றதுக்கு நீங்க will be யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த will beங்கிற வார்த்தை கூட ing வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அதுக்கான ஒரு உதாரணம். ஓகேங்களா? நான் அவனுக்காக காத்து கொண்டிருப்பேன். நான் அவனுக்காக காத்து கொண்டிருப்பேன். இது இங்கிலீஷ்ல எப்படி எழுதலாம்? I will be எழுதிட்டோமா? காத்து கொண்டிருப்பதுனா waiting. இங்க wait யூஸ் பண்ணக்கூடாது, waiting தான் சொல்லணும். I will be waiting அவனுக்காக, for him அப்படின்னு நம்ம சொல்லணும். I will be waiting for him. ஓகே, அவள் அவளுடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? அவள்னா she. she will be சுத்தம் செய்யறதுனா clean cleaning-ஆ? cleaning. ஏன்னா இங்க ing word தான் யூஸ் பண்ணனும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? so she will be cleaning அவளுடைய அறையை, her room அப்படின்னு நம்ம சொல்லணும். her room. ஓகே, so இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, அவன் படம் பார்த்து கொண்டிருப்பான் அப்படி நீங்க சொல்வீங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will be படம் பார்க்கிறதுனா watching இல்லைங்களா? he will be watching a movie அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்க ஒரு டாஸ்க் ரெடியா? நான் இங்கிலீஷ் படித்துக் கொண்டிருப்பேன். இதை நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க? நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது எந்த தப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை கரெக்ட் பண்றேன். ஸோ இதே மாதிரி தாங்க ஒரு சின்ன டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஒரு 30 செகண்ட்ல நீங்க கத்துக்கிட்டீங்களா? அப்போ இந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும். ஒரு பர்சனல் ட்ரெய்னர் உங்க கூடவே இருந்து நீங்க பண்ற தப்பெல்லாம் கிளியர் பண்ணி அண்ட் உங்க டவுட்ஸ் எல்லாமே இது இல்ல இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இங்கிலீஷ் நிச்சயமா கத்துக்க முடியும். உங்களோட 2 மாசம் டைம் எங்க கிட்ட கொடுத்தா போதும், உங்களை நாங்கள் ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேச வைப்போம். இங்கிலீஷ் ஹவுஸோட கோர்சஸ் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும், இல்ல எனக்கு ஒரு ட்ரையல் கிளாஸாவது அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா this is the right time. ஸோ உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, மறக்காம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க.